விநாயகர் காப்பு. விநாயகர் வணக்கம். திருமூலர் அருளிய திருமந்திர பாடல்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் நாம் காண இருக்கிறோம். அதன் விளக்கத்தை காண இருக்கிறோம். அதனை முன்னிட்டு இன்று விநாயகர் காப்பு. நாம் விநாயகரை வணங்கி அந்த தொழில் நல்லபடியாக நடைபெற வேண்டும், அந்த செயல் நல்லபடியாக நிறைவேற வேண்டும். இதை கேட்கும் படிக்கும் அனைவருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என வணங்கி எவ்வித தடையூறும் இல்லாமல் திருமூலர் அருளிய இந்த திருமந்திரத்தை நல்லபடியாக அனைவரும் பயன்படுத்தி இந்த வாழ்வை வாழ்ந்து புண்ணியம் பெற வேண்டும் என வணங்கி விநாயகர் காப்பை இன்று தொடங்கலாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லா செயல்களுக்கும் விநாயக பெருமானே முழு முதற் கடவுளாக விளங்கி எவ்வித தடையிலும் இல்லாமல் எந்த எடுத்துக்கொண்ட எச்செயலும் நலமாக நிலைபெற, அச்செயல் வெற்றி பெற விநாயகரை நாம் வணங்குவது வழக்கம். அந்த வகையிலே இன்று 5 கரங்களை கொண்டவனும் யானை முகமாக கொண்டவனும் இளம் பிறை நிலா போன்ற வளைந்த கொம்பை கொண்டவனும் குருவாக இருக்கும் இறைவனின் மகனாக இருப்பவனும் அறிவின் முழு உருவமாகவும் இருப்பவனை எனது தலைமேல் வைத்து எனது புத்தியில் அறிவில் வைத்து அந்த விநாயக பெருமானை அவனது திருவடியை போற்றி வழிபடுகிறேன். செயல் நல்லபடியாக நிறைவேற விநாயகரே அருள் புரிவீர்களாக. இன்று முதல் பாடல் கடவுள் வாழ்த்து. கடவுளை வணங்கி நாம் எச்செயலையும் தொடங்குவது நம் வழக்கம். அவ்வகையிலே விநாயக பெருமானின் அருளாலும் எல்லாம் வல்ல இறைவனின் அருளாலும் கடவுள் வாழ்த்து இன்று பாடத் தொடங்கலாம். ஒன்றவன்றானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. ஒன்றவன்றானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றருள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. அதாவது இறைவன் ஒருவனே, அவனைத் தவிர வேறு தெய்வங்களே இல்லை. அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அண்ட சராசரங்களும் அதிலுள்ள அனைத்தும் இறைவனாகவே இருக்கிறான். ஒன்றாக இருக்கும் இறைவனின் அருளானது இரண்டாக இருக்கின்றது. அசையா சக்தியாக இறைவனின் அருள் அவனிடம் இருந்து அசையும் சக்தியாக வெளிப்படுகிறது. அதாவது எப்படி கசப்பான மருந்தும் இனிப்பான மருந்தும் நோயை குணப்படுத்துகிறதோ அதுபோல இன்பம் துன்பம் ஆகிய இரண்டுமே இறைவனின் அருளாகும். இரண்டாக இருக்கும் இறைவனே பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய 3 தெய்வங்களாகவும் நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய 3 விதமான தொழில்களையும் புரிகிறான். மூன்றாய் நின்ற இறைவனே உயிர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாபெரும் கருணையினாலே ரிக் யஜு சாம அதர்வன ஆகிய 4 விதமான வேதங்களாகவும் இருக்கிறார். 4 வேதங்களாக இருக்கும் இறைவன் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய 5 பூதங்களாகவும் இருக்கிறான். அதாவது தெய்வம் அருளும் 5 வகை தொழில்களாகிய படைத்தல் காத்தல் மாயையாய் மறைத்தல் அருளல்
மாயை அழித்தல் ஆகிய ஐந்தின் தலைவன் அவன் ஒருவனே. ஐம்பூதங்களாக இருக்கும் இறைவனே உயிர்களின் உடலில் மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தம், ஆஞ்ஞை ஆகிய 6 சக்கரங்களாக விரிந்திருக்கிறான். 6 சக்கரங்களாக விரிந்திருக்கும் இறைவனை மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாயிருந்து யோகங்கள் புரிவதன் மூலம் 6 சக்கரங்களுக்கு மேலேறி 7வது சகஸ்திர தலத்திற்கு சென்று அதையும் தாண்டி விண்ணிலே பரவெளியில் உறைந்திருக்கிறான். 7 சக்கரங்களில் உறைந்திருக்கும் இறைவனை தனக்குள் உணர்ந்து உயிர்கள் அவனை எட்டுதலே முக்தியாகும். நம்ம பிறப்பின் நோக்கமே இதுதான். ஆகவே இந்த பாடல் அதனையே யார் கடவுள், தன்மை கடவுள் என்பதை மிக அற்புதமாக விளக்கி இங்கே கூறப்பட்டுள்ளது. ஒன்றவன்றானே இரண்டவன் இன்னருள் நின்றவன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பற்சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. இறைவன் ஒருவனாகவும் இரண்டாகவும் மூன்றாகவும் 4 தொழில்கள் புரிவனாகவும் 5 செயல்களை செய்து 6ஆக விரிந்து 7ஆக நின்று நம்மளுக்குள்ளேயும் உணர்ந்து அந்த தன்மையை உணரக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார்.